நாட்டு வெண்டைக்காய் கிடைச்சா வாங்காத விட்டுற முடியுமாங்க. ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக இருந்தது, ஆனால் பிஞ்சாகவும் இருந்ததுங்க. கொஞ்சம் அழிஞ்சாலே அவ்வளோ தூளாச்சு, மீதி எனக்கு வெண்டைக்காய் மீதி ஆயிடுச்சுங்க. இப்போ குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு வடை சட்டியில் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சோடனே ஒரு 20 பல் சின்ன வெங்காயம், ஒரு 5 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு வணக்கிக்கலாங்க. நான் தக்காளி நல்லா பெரிய சைஸ் தக்காளி 2 எடுத்து கட் பண்ணி போட்டு அதையும் நல்லா வணக்கிக்கங்க. இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு எல்லாம் போட்டு நல்லா வணங்கிட்டு இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். அதுக்கு இப்போ மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூனு, வகை மிளகாய் தூள் 1 ஸ்பூனு போட்டு வணக்கிக்கலாம். கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணோட்டி அரிஞ்சு வச்சுருக்க வெண்டைக்காயை இது கூட கலந்துக்கலாங்க. நல்லா ஒரு பேக்கெட் நோட்டி வெண்டைக்காய் பாதி அளவுக்கு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாங்க. இப்போ புளி கரைசல் நம்ம தேவையான அளவு புளி கரைசல் ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் தேங்காய் அரைச்சி ஊற்றி குழம்பு வைக்க போவேங்க. வெறும் தேங்காய் மட்டும் மூடி தேங்காய் அரைச்சி அதையும் ஊற்றி உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு கொதிச்சோட்டி ஒரு 5 நிமிஷம் கொதிச்சோட்டி ஆகுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.